ஆக்சுவலா அம்மா என்ன மிரட்டுறதுனா கூட மேடம் சொல்லணும்னு சொல்லி தான் மிரட்டுவாங்க. இப்போ கூட மேடம் சொன்னாங்கன்னா பேரை சொன்னாங்கனாலே கொஞ்சம் மனசுக்குள்ள ஒரு பயம் கலந்த மரியாதை இருக்கும். அந்த அளவுக்கு மேடம்னா எனக்கு ஒரு எப்படி சொல்றது, அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் அடுத்தது இன்னொரு அப்பா அம்மாவுமாவே இருக்கிறது அவங்க தான். நல்ல ஒரு வழிகாட்டுதல்ல இப்போ ஒரு நல்ல நிலைமையில இருக்கிறதுக்கு முக்கிய காரணமே எங்க சுமதி மேடம் தான். இப்போ இன்னொரு விஷயம் என்னன்னா, நான் இங்க படிச்சது இல்லாம அடுத்தது என்னோட குழந்தையும் இங்க தான் சேர்த்திருக்கேன். இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இது 2வது தலைமுறைன்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட 2 தலைமுறையாக நாங்கள் இங்கே தான் படிச்சுக்கிட்டு இருக்கோம். இன்னொன்று என்னன்னா, ஒரு சின்ன வருத்தம் என்னன்னா, நான் படிக்கும்போது இங்கே 10வது வரைக்கும் இருந்தது. அப்போ நர்சரி அண்ட் ஹை ஸ்கூல், நர்சரி பிரைமரி அண்ட் ஹை ஸ்கூல்னு போட்டோம். இப்போ 5வது வரைக்கும் தான் என் குழந்தைங்க மேடம்கிட்ட வளருவாங்க அப்படின்னு நினைக்கும் போது கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. அது ஹை ஸ்கூலாக முடிஞ்சா மாற்ற முடியுமான்னு கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க. ஏன்னா நாங்கள் எப்படி அந்த அளவுக்கு இங்கே ஒழுக்கமாக வளர்ந்தோமோ அதை விட பல மடங்கு ஒழுக்கத்தோடு எங்கள் குழந்தைங்களையும் வளர்த்தணும். இப்போ இருக்க ஜென்ரேஷன்லாம் ரொம்ப மாறிட்டு இருக்கு. ஸோ அவங்கள கரெக்டாக ஒழுக்கமாக வளர்த்துறோன்னா கண்டிப்பாக நீங்கள் வளர்த்துனா தான் கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறோம். ஸோ கொஞ்சம் ஹை ஸ்கூல் வரைக்கும் முடியுமான்னு பாருங்கள். அதே மாதிரி ஒருத்தரோட வாழ்க்கைக்கு அடிப்படை அப்படின்னா அது கல்வி தான். அத்தகைய கல்வியை சிறப்பான முறையில் கொடுத்துட்டு இருக்கிறது நம்ம சுமதி மேடம். இந்த சைடில் இவ்வளோ கம்மியான ஃபீஸில் இந்த அளவுக்கு ஒரு குவாலிட்டியான எஜுகேஷன் வேறு எங்கேயுமே கொடுக்க முடியாது. ஏன்னா என்னோட பாப்பா எல்கேஜி தான் படிக்கிறாங்க. இப்போவே இங்கிலீஷ் எனக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. நான் இவ்வளோ நாளாக எனக்கு தான் இங்கிலீஷ் ரொம்ப நல்லா தெரியும் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் எனக்கு வந்து இங்கிலீஷ் லெசன் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் சொல்கிறது தப்புப்பா, இப்படி தான் சொல்லணும், இந்த இடத்துக்கு இப்படி தான் பேசணும்னு சொல்லி அவங்க எனக்கு கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. எல்கேஜி படிக்கிற ஒரு குழந்தை இந்த அளவுக்கு இங்கிலீஷ் பேசுது அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக தான் இருக்குது. நான் ஆக்சுவலாக ஹைதராபாத்தில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அங்கே கூட இந்த அளவுக்கு என் பாப்பா இங்கிலீஷ் பேசல. என்னதான் தெலுங்கு ஹிந்தின்னு பேசினாலும் இங்கிலீஷ் பேசுறது இங்கே வந்ததுக்கப்புறம் தான் நல்லா பேசுகிறாங்க. நான் படிக்கும்போது இருந்தே அது அப்படி தான். ஏன்னா நான் படிக்கும்போதே பார்த்தீங்கன்னா கேம்பஸ் உள்ளே வந்ததுக்கப்புறம் நாங்கள் இங்கிலீஷ்லாம் பேசுவோம். மறுபடியும் கேம்பஸில் பிடி பீரியட் வர இது எல்லா டைமும் நாங்கள் இங்கிலீஷ்லாம் பேசுவோம். அந்தளவுக்கு ஸ்ட்ரிக்டாக இருந்தாங்க. ஸோ இப்போவும் அதே மாதிரி தான் இருக்காங்கன்னு நம்புகிறேன். ஏன்னா என் பாப்பா அந்தளவுக்கு இங்கிலீஷ் பேசலாம். ஸோ இதே மாதிரி என்றைக்குமே இருக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். கொஞ்சம் மேடம் சொன்ன மாதிரி சவுண்ட் அதிகமாக தான் வந்துகிட்டு இருக்கு. அது அடுத்த வருஷம் கட் பண்ணிடுங்க. என்னோட ரெக்வஸ்ட் தான். சரிங்க, ஓகே. வாய்ப்பளித்த சுமதி மேடமுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.